Hey guys, welcome back to a cup of coffee Jane Abhi. This is Abhi. இன்னொரு வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Iyengar ரசம் பவுடர் எப்படி பண்ணணும்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். வாங்க லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. இங்கே நான் என்ன ப்ரப்போர்ஷன் எடுத்திருக்கேன்னா 1 கப் வந்து கொரியாண்டர் சீட்ஸ் எடுத்திருக்கேன், 1/3 கப் வந்து தூர் தால் எடுத்திருக்கேன். அப்புறம் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல 20 வரமிளகா போட்டால் போகிறோம். நான் இங்கே வந்து கொஞ்சம் மிளகு சீரகம் காரம் இருக்கணுன்றதுக்காக நான் என்ன பண்ணேன்னா இங்கே வந்து ரெட் சில்லிஸ் வந்து நான் ஜஸ்ட் ஒரு 20 கூட இல்லை, ஒரு 15 எடுத்திருப்பேன் நான். அதுக்கப்புறம் மிளகு சீரகம் வேணும். மிளகு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா ரசம் பொடி அரைக்கும் போதே நான் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுருவேன், ப்ளஸ் நான் பெருங்காயம் பொடியும் கொஞ்சம் சேர்த்து தான் அரைப்பேன் நான். ஸோ தட் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அண்ட் ரொம்ப நாளைக்கு அந்த ஃப்ரெக்ரன்ஸ் வந்து அதாவது அந்த ஃப்ளேவர் ஸ்மெல் வந்து நம்மளுக்கு இதுலேருந்து போகாது. அதுக்காக நான் இதையும் சேர்த்து போட்டே அரைச்சிருவேன். ஸோ ஐயங்கார் ரசம் பண்ணுறதுக்கு பொடி பண்ணுறதுக்கு இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். நீங்கள் இதில் வந்து மஞ்சள் பொடி வேணால் ஸ்கிப் பண்ணிக்கலாம், பெருங்காயம் பொடி வேணாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம், இட்ஸ் யோர் விஷ். இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு கடாய் வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. தனியாவை போட்டு லைட்டாக, அதாவது வந்து கை வச்சு பார்த்தோன்னா லைட்டாக சூடு மட்டும்தான் தெரியணும், அந்த அளவுக்கு வந்து லைட்டாக வார்ம் பண்ணிக்கோங்க. இஃப் யூ ஆர் இன் ஹாட் கண்ட்ரியில் இருக்கீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக சன்னில் காய வச்சே கூட அரைச்சிக்கலாம். இங்கே எனக்கு சன் இல்லாதனால வந்து நான் இந்த மாதிரி தான் பண்ணிப்பேன் வீட்டில். ஸோ லைட்டாக அது அதாவது வார்ம் ஆனோம், அவ்வளோதான் தேவை. தொட்டு பார்த்திங்கன்னா சூடு நம்ம கைக்கு பொறுக்கிற சூடு இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இதோட நம்ம ஆஃப் பண்ணி ஸோ இந்த மாதிரி இது பண்ணதுக்கப்புறமா அதே கடாயில் வந்து தோரம் பருப்பு நம்ம எடுத்து வச்ச மெஷர்மெண்ட் தோரம் பருப்பையும் எடுத்து அதே மாதிரி லைட்டாக அதை பொறுக்கிற சூடுக்கு வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது வந்து நான் சன்னுக்கு ஆல்டர்னேட் ஆப்ஷனாக தான் நான் இது பண்ணுறேன். இது அப்புறம் இது மாதிரி வருத்தோன்னா கொஞ்சம் நிறைய நாள் ரசம் பொடி வந்து நிறைய நாள் இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த ஒரே ரீசனுக்காக தான் இதுமாதிரி வறுக்கிறோம். லைட்டாக சூடான பிறகு இதையும் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி வந்து மிளகு சீரகத்தையும் வந்து லைட்டாக வந்து வார்ம் பண்ணிக்கணும். லைட்டாக கையில் வச்சு சூடு படுற அளவுக்கு வார்ம் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, ஸோ இப்போ நம்ம அடுத்தது இதே மாதிரி வரமிளகாவையும் லைட்டாக வந்து சூடு பண்ணி அதாவது வார்ம் பண்ணிக்கோங்க. வார்ம் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் எல்லாமே ஆறட்டும். நம்ம வறுத்தது எல்லாமே லைட்டாக கொஞ்சம் அந்த வார்ம்னஸும் இந்த சூடு கூட தனிஞ்ச பிறகு ஒரு மிக்சி கண்டெய்னரில் போட்டு நீங்கள் வந்து எப்படி வேணால் அரைச்சிக்கலாம். நல்லா குறன்னு வேணாலும் அரைச்சிக்கலாம், இல்லை நல்லா ஸ்மூத்தாகவும் அரைச்சிக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். சில பேருக்கு வந்து ரசம் பொடி வந்து நல்லா குறன்னு இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு வந்து பாப்பா இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுவேன்னா நல்லா வந்து கொஞ்சம் சாஃப்டாக அரைச்சிப்பேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த திப்பியாக அவளுக்கு வாயில் பட்டுறதுனா அவளால் சாப்பிட முடியல. ஸோ அதனால் நான் வந்து நல்லா சாஃப்டாக அரைச்சிப்பேன். இதில் நீங்கள் அரைக்கும் போது என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் பவுடர். ஸோ இவ்வளோ தான் கைஸ் இந்த ரசம் பொடி ரெசிபி. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் எல்லாருக்கும் என்ன பண்ணணும்னு தெரியும். மறக்காமல் லைக் பண்ணும், ஷேர் பண்ணும், அதே மாதிரி மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள். எங்கள் சேனல் நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் டைம் பக்கத்தில் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது பக்கத்தில் ஒரு குட்டியாக பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சொல்கிறேன் எப்போல்லாம் வீடியோ பண்ணணும்னா அப்போல்லாம் உங்களுக்கு டெஃபினட்டாக நோட்டிஃபை ஆகும். ஸோ until then it's bye from Abhi. Take care. Bye bye.